ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கங்க. என்னுடைய பேர் அனிதா. இந்த யூடியூப்பில் சாய் 2-in-1 சேனல் அப்படின்றது என்னுடைய சேனல். சேனல் வந்து ஆரம்பித்து தை 1ஆம் ஆரம்பித்தேன். கரெக்டாக தை 1ஆம் ஆரம்பித்தேன். சாய் 2-in-1 சேனல்னே தான் ஆரம்பித்தேன். நீ 1.5 மாதம் ஆகுது. ஏன் நான் வந்து சாய் 2-in-1 என்னுடைய நண்பர்கள் கேட்டாங்க, ஏன் சாய் 2-in-1 சேனல் வச்சுருக்க அப்படின்னு கேட்டாங்க. சாய் 2-in-1 சேனல்னு ஏன் வச்சுருக்கேன்னா 2 வருஷம் ஆச்சு, 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதுக்கு முன்னாடி நான் இந்த சாமியும் கும்பிட மாட்டேன். ஏன் கும்பிட மாட்டேன் அப்படின்னா, என் பொண்ணு பிளட் கேன்சர் வந்து இறந்து போயிட்டா. அவளை காப்பாற்றணும்னு நான் வேண்டாத சாமி கிடையாது. ஆனால் அவள் இல்லை, உயிரோட அவள் இறந்துட்டா. அதுக்கப்புறம் சாமி நம்பிக்கை இல்லாமல் இல்லை, பிடிக்கல, நான் கும்பிட்றதில் பிடிக்கல, விட்டுட்டேன். சரிங்களா, விட்டுட்டேன். ஆனால் நம்ம கூட இருந்து நம்மளை குளிப்பறிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல, நட்பு வட்டாரங்கள். அது மாதிரி நிறையா துரோகங்கள் எனக்கு நடந்துச்சு. அந்த துரோகங்கள் நடக்கும்போது அதுலேருந்து மீண்டு என்னால் வர முடியல. மென்டலி ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டேன். அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் என்னடா செய்கிறதுன்னு இருக்கும்போது இன்ஸ்டாவில் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். நான் எவ்வளோ சோகமாக இருந்தாலும் வெளியில் யாரை பார்த்தாலும் சிரிச்சிடுவேன். யாராக இருந்தாலும் சரி சிரிச்சிடுவேன். நம்மளுடைய கவலை நம்மளோட அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சிரிச்சிடுவேன். ஆனால் இன்ஸ்டாவில் இருக்கும்போது நான் வீடியோ நல்லா போட்டுக்கிட்டே இருப்பேன். இன்ஸ்டா அதிகமாக பார்ப்பேன். தூக்கம் வராது, நைட்டில் சுற்றுற தூக்கம் வராது. அப்படி இருக்கும்போது சாய்பாபாவோட போஸ்ட் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு போஸ்ட் வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு இது வந்தது. அது ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் சொன்ன அந்த வார்த்தைகள் எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டேன் மனசில். அதை எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக அதிகமாக நைட்டுக்கும் பகலைக்கு தூங்க மாட்டேன். அவருடைய போஸ்ட் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த பொன்மொழிகள்னு சொல்லுவாங்கள்ல, அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நைட்டு பகலைக்கு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போது பார்க்க இந்த துரோகம் பண்ணாங்கள்ல, அவங்களெல்லாம் இவ்வளோதான் லைஃபா, போனால் போயிட்டு போகிறாங்க. நம்ம கூட இருந்துட்டு நட்புன்னு சொல்லி நம்மளை ஏமாத்துறவங்கள நம்ம ஏன் நினைக்கணும்? அவங்களே சந்தோஷமாக தெரியுறாங்க, நம்ம ஏன் தெரியக்கூடாது? நிறையா சாயப்பா எனக்கு சொன்னாங்க. அப்பைக்கப்போ அதெல்லாம் எனக்கு சொன்ன மாதிரியே இருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு எல்லாரையும் சில பேரை கண்கூட பார்த்தேன். என்னை யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்கள கண்கூட பார்த்தேன். அவங்கள கண்கூட பார்த்ததுனால அப்பா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்டு சாய்பாபா ரொம்ப கும்பிடுவா. அவள் சொல்லுவா, அவரை கும்பிடு, அதிகமாக சோதனை கொடுப்பாரு, ஆனால் கைவிட மாட்டார். அப்போல்லாம் எனக்கு தெரியலைங்க. ஆனால் கொஞ்சம் நாளாகவும் சரி ரைட்டு, எனக்கு அதே ஏற்பட்டுச்சு. அப்போ தான் நான் திருந்தி இன்றைக்கி மனசளவுலையும் சரி நல்லா நிம்மதியாக இருக்கேன். எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா இருக்கேன். என்னுடைய ஃபேமிலியோட நல்லா இருக்கேன். அதுக்காக தான் சாயப்பா. ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் சாயப்பா இருக்காங்க. என் தம்பிங்க என்னோட நட்புகள்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி சாயப்பா இருக்காங்க அப்படின்னு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் சாய் 2-in-1 சேனல் அப்படின்றத நான் ஆரம்பித்தேன். சரிங்களா, சாமி பேரில் இருக்கட்டுமே நான் ஆரம்பித்தேன். மற்றபடி இந்த சாய் 2-in-1 யாரையும் மென்ஷன் படுத்துறதுக்கு நான் ஆரம்பிக்கலை. ஓகேங்களா, இது என்னுடைய ரெக்வஸ்ட்டு. இது சாய் 2-in-1 சாய்பாபா. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தெய்வங்கள் பிடிக்கும் இல்லையா? மாரியம்மன் பிடிக்கும், சிவனை பிடிக்கும், எத்தனையோ இருக்குது. எனக்கு சாய்பாபா பிடிக்கும். சாய்பாபா பிடிச்சதுனால சாய் 2-in-1 சேனல் அப்படின்றத நான் ஆரம்பித்தேன்னு யாரையும் மென்ஷன் பண்ணி அப்படின்னு ஆரம்பிக்கலை. இதை நண்பர்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தப்பாக இருந்துச்சு அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. மன்னிச்சிருவீங்க அப்படின்றது தெரியும், மன்னிச்சுக்கோங்க.